கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 51 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று எழுதியிருக்கிறது. ஏதோ ஒன்று மிஸ் ஆயிட்டே இருக்குது. அது இதுதான்னு எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல தெரியலைன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தாவீது ஏதோ ஒன்று அவர் பாடினாலும், அவர் ஒரு முறைக்கு 7 முறை ஜெபம் பண்ணனாலும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அது என்னன்னு இந்த வசனம் சொல்லுது. உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பாவம் செஞ்ச உடனே இவரை விட்டு அந்த சந்தோஷம் அவரை விட்டு போயிருச்சு, அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை. அதனால தான் அவர் சொல்றாரு, திரும்பவும் எனக்கு அதை தாங்கன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நீ தேவ சமூகத்தை மிஸ் பண்ணிட்டியா? பைபிள் படிக்கிறத மிஸ் பண்ணிட்டியா? காலையிலேயே எழும்புவையே, தனியாக எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பையே, அந்த ஆனந்த சந்தோஷத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அப்செட் ஆகி இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் சாங்கையும் சினிமா சாங்கையெல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கை எந்த மாதிரி போகுதுன்னே தெரியலை, என்ன டைரக்ஷனில் போகுதுன்னே தெரியலை, என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேனே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தாவீது சொல்றாரு, எனக்கு திரும்பவும் அந்த நல்ல நாட்கள் வேணும். நான் பாடும்போது அசுத்த ஆவிகள் ஓடிச்சே, அந்த நாட்கள் எனக்கு தேவை. நான் பாடும்போதே நீர் எனக்கு இறங்கி வந்து பதில் கொடுத்தீரே, அந்த நாட்கள் எனக்கு தேவை. என் பாவம் என் சந்தோஷத்தை இழக்க வைத்தது. நான் செய்த தவறு என்னை நிம்மதியா இருக்க விடவில்லை. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் வெறுமையை உணர்கிறேன், தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் தனிமையை உணர்கிறேனேன்னு புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உன் சந்தோஷத்தை கெடுத்த எந்த பாவமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய சாத்தானுடைய தந்திரமா இருந்தாலும், தேவன் தாவீதுக்கு அதை அழிக்க உதவி செய்த ஆண்டவர் உனக்கும் அழிக்க உதவி செய்வார். நீ வாயை திறந்து பாட போகிறாய், நீ வல்லமையாய் ஜெபிக்க போகிறாய், நீ என்னோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்ய போகிறாய். ஷபா ரபா லபா. கண்டிப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நீ ஃபீல் பண்ணிட்டனாலே அது திரும்பி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நிறைய பேருக்கு மிஸ் பண்ணனேன்னு தெரியல, எங்கே தொலைச்சேனே தெரியல. அவனுக்கு தொலைச்சதை தெரிஞ்சாதானே தேடுவான். பிசாசு தொலைச்சதை கூட காட்டாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால சொல்ல வரேன், திரும்பவும் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். உற்சாகமுள்ள ஆவியினால் உன்னை நிரப்புவார். நீ எல்லா காரியத்திலிருந்து வெளியே வருவ. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நீர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.